சுதந்திர இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் ஆட்சி செய்த ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நேரு அவர்களுக்கு ஒரு கனவு. எப்படியாவது காங்கிரஸ் கட்சி இல்லை இந்தியாவினுடைய சுதந்திரம் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸான ஒரு பத்திரிகை வேணும். அந்த பத்திரிகை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஊதுகுழலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கிறார். இதுக்காக இந்த ஐடியாவை நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது, சுதந்திரம் அப்படிங்கிறதை அங்கே முன்னிலைப்படுத்தும் போது நிறைய போராட்ட வீரர்கள், நிறைய விதமான தொழிலதிபர்கள், நிறைய காங்கிரஸ் அபிமானியர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 5000 நபர்கள் ஷேர் போடுறாங்க, பங்கு வச்சு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அந்த நிறுவனத்தின் பெயர் தான் AJL, அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற AJL அப்படிங்கிற அந்த நிறுவனம் தொடங்கப்படுது. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில் 5000 பங்குதாரர்கள் இருக்காங்க. ஆனால் 5000 பங்குதாரர்கள் இருந்தது மட்டும் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து இதை யார் நடத்தினா போதும், நேரு அவர்கள் நடத்தினா போதும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ 1937 அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தொடங்கப்படுது. 1938 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் பிறந்த அடுத்த நாள், இந்த AJL அப்படிங்கிற நிறுவனம், அந்த அமைப்பு சார்பாக ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அந்த பத்திரிகையின் பெயர் தான் நேஷனல் ஹெரால்ட். இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகை மட்டும் கிடையாது, குவாமி அவாஸ் அப்படிங்கிற உருது பத்திரிகையும், அதே மாதிரி நவஜீவன் அப்படிங்கிற ஹிந்தி பத்திரிகையும் இந்த AJL அப்படிங்கிற அந்த நிறுவனம் 5000 நபர்களுடைய ஷேர் வாங்கின அந்த நிறுவனம் நடத்தி வராங்க. ஸோ 1938 தொடங்கப்படுது. ரொம்ப பெரிய அளவில் நேரு அவர்கள் என்ன பேசினாலும் இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்கு. 1942 பிரிட்டிஷ்காரங்க பார்க்குறாங்க, என்னடா இப்படி சுதந்திரத்தை பற்றி இவ்வளோ எழுதுறாங்களே, கண்டிப்பாக இந்த பத்திரிகையை ரன் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 1942 இந்த பத்திரிகையை முடக்குறாங்க. 3 வருடங்கள் மறுபடியும் சுதந்திரம் அப்படிங்கிற போராட்டம், இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகையினுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி 3 வருடங்களுக்கு பிறகு 1945 இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற இந்த பத்திரிகை மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற உத்தரவு கிடைக்குது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகைக்கு தலைமையாக இனிமேல் நான் இருக்க முடியாதுப்பா, ஏன்னா நான் தான் பிரைம் மினிஸ்டராக போகிறேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைமைத்துவத்தை நேரு அவர்கள் பல நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். 1947 சுதந்திர இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன செய்தாலும், என்ன செய்ய நினைத்தாலும் அது நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் வரும். இதன் காரணமா இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற இந்த பத்திரிகைக்கு மவுஸ் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் 1947 தொடங்கின இந்த ஒரு பயணம் 2022 பேசப்படுது. எதுக்காக பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் அமலாக்கத்துறை சார்பாக. சோனியா காந்தி அழைக்கப்படுவாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான செய்திகளும் வெளியாகுது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல நபர்களும் இதே மாதிரி விசாரணைக்காக அழைக்கப்படலாம், அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேஷனல் ஹெரால்ட் வழக்குனா என்ன? 1937 2022 வரை என்ன நடந்தது, இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம நாட்டுக்குள்ள அக்னிபத்தா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற இந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் பேசப்படும் போது நம்ம நாட்டினுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. எக்கனாமிக் கிரைசிஸாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து அக்ரிகல்ச்சர் கிரைசிஸாக இருக்கட்டும். ஸோ ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் அப்படிங்கிற ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ₹399 வருடத்துக்கு கொடுக்க வேண்டாம், ₹199 கொடுத்து வருடம் முழுவதுமாக பல ஆடியோ புக்ஸ் சம்மரி உங்களால் கேட்க முடியும். தமிழ் மட்டும் கிடையாது, இன்னும் பல லாங்குவேஜில் இருக்குது. ஸோ குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் இந்த கிரைசிஸ் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற இந்த பத்திரிகைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைத்த பிறகு மிகப்பெரிய அளவு பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாக நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகை இருக்குது. ஸோ அந்த பத்திரிகை பல இடங்களிலும் செயல்படுவதற்காக, இல்லாட்டி பல நேரங்களில் இந்த பத்திரிகைகளுடைய ஆப்ரேஷன் எதுவுமே நிற்காமல் இருப்பதற்காக
இந்திய அரசாங்கம், அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பத்திரிகைக்கும் இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் பல கவர்மெண்ட் இடங்கள் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி, டொனேஷனாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இல்லாட்டி கொஞ்சோண்டு காசு வாங்கிட்டு, இந்தாப்பா இந்த ஒரு பில்டிங்கை வச்சுக்கோ, இந்த ஒரு இடத்தை வைத்துக்கோ, இந்த ஏக்கர் கணக்கான நிலத்தை வைத்துக்கொள், இந்த ரியல் எஸ்டேட்டை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிற பலவிதமான ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இப்படி தான் இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை ரொம்ப நாளாக ரன் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் 2008, இப்போ 1947 நம்ம எங்கே வந்துட்டோம், 2008க்குலாம் வந்துட்டோம். 2008 என்ன நடக்குதுன்னா, இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற இந்த பத்திரிகை வந்து அழிவின் விளிம்பில் போகுது. இதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ண முடியாது, யாருக்குமே சேலரி கொடுக்கல, யாராலையுமே இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வரும்போது, இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பத்திரிகையும் அதன் கூட 2 பத்திரிகை செஞ்சுட்டு இருந்தாங்களே, பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஏஜேஎல் நிறுவனம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை அப்படியே நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுறது மட்டும் கிடையாது, இதுக்கு ஃபண்டு கொடுத்துட்டு இருந்த காங்கிரஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமாக ஃபண்டு கொடுக்காம அப்படியே இது ஒரு பெரிய குளறுபடியாக மாறுகிறது. ஸோ இப்போ இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பத்திரிகையை மறுபடியும் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கடன் தொகை தேவைப்படுது. சாதாரண கடன் தொகை கிடையாது, நான் சொல்கிறது 2008 90 கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைவராக இருப்பவர் தான் மோதிலால் வோரா அப்படிங்கிறவர். ஸோ இந்த மோதிலால் வோரா அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, காங்கிரஸ்கிட்ட போய் எனக்கு கடன் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது, இவ்வளோ நாள் நம்ம கட்சி பேசுகிறது இல்லாட்டி நம்ம சொல்கிறது தான் இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை சொல்லி வருகிறது, ஸோ அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. அதை சாங்ஷன் பண்ணுறாங்க. இப்படி சாங்ஷன் பண்ணணும்னா இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர், அதாவது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய நபருடைய அந்த உத்தரவு வேணும்ல, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓரா தான், அதாவது மோதிலால் வோரா தான். ஸோ மோதிலால் வோரா அப்படிங்கிறவருக்கு 2 விதமான பதவிகள். ஒன்று, இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் அவர் தான், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பொருளாளரும் அவர் தான். ஸோ இவரே ரிக்வஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சு, ஏஜேஎல் ரிக்வஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சு, அதை காங்கிரஸ் கட்சி அப்ரூவ் பண்ணுற மாதிரி அப்ரூவ் பண்ணி 90 கோடி ரூபாய் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது, இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க. 2008 இப்படி ட்ரான்ஸ்ஃபர் செஞ்ச பிறகு 2010 என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் அந்த நிறுவனம் ரொம்ப நஷ்டத்தில் வருதுப்பா, ஸோ அந்த நிறுவனத்தை வேறு யாருக்காவது வித்துடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வராங்க. 1937-38 இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 5000. ஆனால் 2010 இந்த பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 1010லேருந்து 1050க்குள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2010 இந்த நிறுவனத்தை எங்கேயாவது வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு நிறுவனம், ஒரு ப்ரைவேட் நிறுவனம் அங்கே வருது, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் பெயர் யங் இந்தியன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யங் இந்தியன் லிமிடெட் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதில் ஒரு ட்விஸ்ட் வருது. 2009-2010 ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸே ஜெயிக்கிறாங்க. அப்படி காங்கிரஸ் ஜெயிக்கும்போது இந்த யங் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் தொடங்கப்படுது. அதனுடைய 38% ஷேர் ஹோல்டரா சோனியா காந்தி அவர்களும் 38% ஷேர் ஹோல்டரா ராகுல் காந்தி அவர்களும் இருக்காங்க. மீதம் இருக்கும் 24% அப்படிங்கிறது மோதிலால் வோரா அவர்களுக்கும், ஆஸ்கார் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும், ஜேர்னலிஸ்ட் சுமன் துபே அவர்களுக்கும், என்டர்பிரனர் சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுது. இங்கே மோதிலால் வோரா அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது யங் இந்தியா லிமிடெட் YIL அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் 24% ஷேரில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மோதிலால் வோரா. அதே மோதிலால் வோரா தான் எங்கேயும் வந்தார். அந்த இடத்துல இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கறதுக்காக கையெழுத்து போட்ட நபரும் இதே மோதிலால் வோரா தான். ஸோ இப்போ இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அதாவது நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பத்திரிகையை ரன் பண்ணிட்டு இருந்த அந்த நிறுவனத்தை யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வாங்க போகிறாங்க. வாங்குறதுக்கு யங் இந்தியா நிறுவனம் கொடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 லட்சம் ரூபாய். 90 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இந்த யங் இந்தியாவை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ஏஜேஎல்ல கிட்டத்தட்ட 2010 வருடம் 1050 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த ஷேர் ஹோல்டர்களிடம் இது சம்மதம் வாங்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அமலாக்கத்துறை. இல்லைப்பா, நாங்கள் ஷேர் ஹோல்டர்லாம் சம்மதம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸினுடைய கட்சி தலைமை, அதாவது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள். இங்கே பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஜேஎல் நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு 90 கோடி ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு, 90 கோடி ரூபாய் கடன் இருந்தால் தான் எங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன போது காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய நிதியிலிருந்து 90 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாங்கல்ல. அந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறாங்க, 90 கோடி ரூபாயை வரா கடன் நான் சும்மா தானமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதி அத்தோடி அந்த கணக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பணம் மக்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்த பணம்.
இல்லாட்டி அபிமானம், எனக்கு காங்கிரஸ் கட்சி பிடிச்சிருக்குன்னு சொன்ன பணம். இந்த பணத்துக்கு 90 கோடி எடுத்து தான் ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த அமைப்பிட்ட கொடுத்தாங்க, அந்த நிறுவனத்திடம் கொடுக்குறாங்க. அந்த ஏஜேஎல் அமைப்பு ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த யங் இந்தியா அப்படிங்கிற புதிய அந்த நிறுவனம். அந்த புதிய நிறுவனம் தொடங்கி வெறும் 3 மாதம் தான் ஆயிருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும். இங்கே இன்னொரு பிரச்சனை எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்த நேஷனல் ஹெரால்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல பத்திரிகை நல்லபடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு பல பில்டிங்ஸ், பல விதமான ரியல் எஸ்டேட் எல்லாமே இந்த ஏஜேஎல் அமைப்புக்கு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனுடைய டோட்டல் சொத்து வேல்யூ 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏஜேஎல் அப்படிங்கிற நிறுவனம் 50 லட்சம் ரூபாய்க்கு யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு விற்கப்படுகிறது. அதனுடைய ஷேர் மொத்தம் யார் வாங்கிட்டாங்க? யங் இந்தியா வாங்கும்போது 50 லட்சம் ரூபாய்க்கு இவங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான அந்த டோட்டல் அசட். அந்த டோட்டல் அசட் ப்ளஸ் காங்கிரஸ் கட்சி கொடுத்த 90 கோடி ரூபாயும் அந்த அசட் கூட இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் அங்கே கணக்கு தேவையில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அறிவித்ததால் 2000 கோடி ரூபாய் ப்ளஸ் 90 கோடி ரூபாய் யாருக்கு இப்போ லாபமாக வருது? இந்த யங் இந்தியா அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு லாபமாக வருது. ஆனால் இப்போ இன்னொரு டவுட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த யங் இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு ப்ரைவேட் நிறுவனம். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொமர்ஷியலாக இல்லாட்டி பிஸ்னஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு யாராவது கடன் கொடுத்தா தானே அதை வாங்கியிருக்க முடியும். இதுக்காக, அதாவது இந்த யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கடன் கொடுப்பதற்காக மட்டுமே ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. டோடெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அமலாக்கத்துறை. இந்த டோடெக்ஸ் நிறுவனம் யாருடைய குரூப்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்பிஜி குரூப். ஸோ ஆர்பிஜி குரூப்புக்கு டோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 2010 நாங்கள் எடுத்தோம்ப்பா. ஆனால் இது இந்த டோடெக்ஸ் நிறுவனம் இவங்களுக்கு யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தது எங்களுக்கு தெரியாது. அந்த 50 லட்சம் ரூபாயை வச்சு யங் இந்தியா ஏஜேஎல் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நிறுவனத்தை வாங்கினது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஜி குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமலாக்கத்துறை 2010, 11, 12 இந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு வழக்கை கொண்டு போடுறாரு. ஒரு கட்சி இந்த மாதிரி செய்தி நாளேடுகளை செய்யவே கூடாது, அதை செஞ்சாங்க. அது அந்த கட்சியினுடைய ஒரு செய்தி நாளேடாக இருந்தால் பரவாயில்லை. அதை தொடங்கினது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இல்லாட்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஷேர் 5000 மனிதர்கள் அதில் ஷேர் போட்டு தான் அந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு 90 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய ரூபாயை கொடுத்து அதை கணக்கு காண்பிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு. அந்த 2000 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வாங்கிட்டாங்க. இந்த யங் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சோனியா காந்தி, ராகுல் காந்தி. ஸோ இதில் என்னெல்லாமோ தப்பு நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த யங் இந்தியாவினுடைய 24% அப்படிங்கிறது இந்த மோத்திலால் ஓரா போன்றவர்களுடைய கையில் இருக்கு. இந்த மோத்திலால் ஓரா போன்றவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை நஷ்டம் வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஸோ இங்கே என்னெல்லாமோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்தது தான் இப்போ 2022 அது பிரதிபலிக்கிறது. 2012 இந்த வழக்கு தொடரப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி 2022 ராகுல் காந்தி அவர்கள் விசாரணைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். சோனியா காந்தி அவர்கள் விசாரணைக்கு வரவழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் என்ன நடக்குது? அவங்களுக்கு கொரோனா வருது. ஸோ சோனியா காந்தி அவர்களை சீக்கிரமாக விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோத்திலால் ஓரா அவர்களாக இருக்கட்டும், அந்த 24% ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் தான் அக்னிபத் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் போது இன்னொரு அக்னிபத் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீமை போட்ட உடனே இது என்ன செய்யுது? கிளாஷ் ஆகுது. ஸோ நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேசாமல் இருக்காங்க. அக்னிபத்தை பேசும்போது இது ஏதோ அரசியலுக்காக பழி வாங்குவதற்காக 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி ஏதாவது செய்து கொள்கிறார்களா அப்படிங்கிற நிலைமையில் பொதுமக்களாகிய நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அக்னிபாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குது, இந்த நேஷனல் ஹெரால்டுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது. இதுக்கு பின்னாடி நான் சொன்ன 2000 கோடி ரூபாய் சொத்து அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட் வழியாக இன்னைக்கு டேட்டில் அந்த மதிப்பின் படி இப்போது அதை நார்மல் மதிப்பு எடுத்து பார்த்தோம்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பிரச்சனை என்ன, அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகள், அதனால் ஏற்பட்ட லாப நஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ யாராவது இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பிரச்சனைனா என்னப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதை பார்த்த பிறகு கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். கடைசி அந்த 3 நிமிடங்களில் ஒரு 2 கம்பெனி வந்துச்சு, டோடெக்ஸ், ஆர்பிஜி. அதை மறந்துடுங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த யங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணத்தை தருவதற்காக டெம்பரரியாக டோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். இதுக்கு பின்னாடி
என்னென்ன சூட்சமங்கள், எவ்வளவு விதமான சதிச்செயல்கள், எத்தனை விதமான பிரைவேட்டைசேஷன், அதாவது நம்முடைய கவர்மெண்ட் சொத்தை இப்போ பிரைவேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி 2022 நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, கிடையாது. 1947 கவர்மெண்டுடைய சொத்து பிரைவேட்டாக மாற்றப்படுகிறது. அது இப்படித்தான். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.